வணக்கம் அன்பர்களே. நான் உங்கள் செல்வா. காண்பதும் உணர்வதும் என்ற உரையாடலின் மூலம் மீண்டும் இந்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நாம முந்த பதிவுல கர்மாவை பற்றி பார்த்தோம். கர்மா தான் பிறவிக்கு காரணம் என்றும், அந்த கர்மா 3 வகைப்படும் என்றும், மொத்த கர்மாக்களின் தொகுப்பு பல பிறவிகளில் நாம சேர்த்து வச்சது சஞ்சிதம் என்றும், அதில பக்குவப்பட்ட வினையை நாம இப்ப அனுபவிக்க இப்பிறவில எடுத்துட்டு வர்றதுக்கு பிராரப்தம் என்றும், அனுபவிக்கும் பொழுது நாம இப்ப பிறவியில செய்யறது ஆகாமியம்னு சொல்றோம். ஆனா இந்த பிறப்புல நாம அனுபவிக்கிறது முப்பிறவியோட பலன்னு சொல்லும் பொழுது, இப்ப நாம செய்யறது இனிவரும் பதவிக்கு காரணம்னு நினைக்கும் பொழுது, நம்மளுடைய எண்ணங்களும் செயலும் நல்லதாகவே இருக்கட்டும். இப்ப நாம இந்த பதிவில ராசிகளை பத்தியும், பஞ்சபூத தத்துவங்கள பத்தியும், காலபுருஷ தத்துவத்தை பத்தியும் பார்க்கலாம். அது எவ்வாறு நம்மளோட ராசியோட ஒன்றிணைச்சிருக்கு, இது ஒவ்வொன்றும் எவ்வாறு ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நம்மளோட வாழ்க்கையோட ஒன்றிணைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க டாக்டர் கலா. வணக்கம். வணக்கம், தேங்க்யூ. ஸோ ஆரம்பிக்கலாம். 12 ராசி பத்தி, எந்த தத்துவம் அது பத்தி. ஸோ வேதத்துல ஒரு சொல் இருக்கு, யத் பிண்டே தத் பிரம்மாண்டே அப்படின்னு. இதோட அர்த்தம் என்னன்னா, பிரம்மாண்டத்துல என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடம்புலயும் இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட பொருள். ஸோ நம்மளை சுத்தி நம்ம உலகத்துல பார்த்தோம்னா அக்னி தத்துவம் இருக்கு, வாயு தத்துவம் இருக்கு, பிருத்திவி தத்துவம் இருக்கு, ஜல தத்துவம் இருக்கு, ஆகாச தத்துவம் இருக்கு. ஸோ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னாலும் அக்னி தத்துவம் இருக்கு. இதை நீங்க ஏதாவது பயாலஜி ஸ்டூடெண்ட் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எப்படி குளுக்கோஸ் நம்ம சாப்பாடுலேருந்து அப்சார்ப் ஆகி எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி எப்படி நம்ம வேலை பண்றோம் அதனால அப்படின்னு. பிருத்திவி தத்துவம் கார்பன், நம்மளை சுத்தி இருக்கிற பிளான்ட்ஸு, செடி கொடி மரம் எல்லாத்துலேயும் இருக்கு கார்பன். நம்ம உடம்புலையும் கார்பன் இருக்கு. அது எல்லா மூலக்கூறுகளையும் இருக்கு. நெக்ஸ்ட் வாயு. வாயு உங்களுக்கே தெரியும், மூச்சு உள்ள இழுக்கிறோம், வெளியில விடுறோம். ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம் வாழறதுக்கு. அது நம்மளை சுத்தியும் இருக்கு, நம்மளுக்குள்ளேயும் இருக்கு. நெக்ஸ்ட் ஜல தத்துவம். ஜல தத்துவம் முக்கால்வாசி எல்லாருக்கும் தெரியும். நம்ம பாடி 72% தண்ணி. ஸோ நம்ம பாடியிலையும் ஜலம் இருக்கு, நம்மளை சுத்தியும் ஜலம் இருக்கு, ரிவர்ஸ்ல இருக்கு, சமுத்திரத்துல இருக்கு. ஸோ இதுல இன்னொன்று ஆகாச தத்துவம். ஆகாச தத்துவம் புரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ வரப்போற ஸ்லைட்ல நான் அதை எவ்வளோ என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த 5 தத்துவத்தை பத்தி நம்ம நம்ம எப்படி சுவாமி பூஜையில இந்த 5 தத்துவத்தை நம்ம யூஸ் பண்றோங்கிறத சொல்றேன். ஸோ இது டெய்லி பண்ணலனாலும் ஏதாவது பண்டிகை அப்போ நீங்க டெஃபினட்டா பண்ணியிருப்பீங்க. இது பேரு பஞ்ச உபச்சார பூஜை அப்படிங்கிறது. ஸோ நீங்க சந்தனம் குங்குமம் இடுவீங்க சுவாமிக்கு, புஷ்பம் போடுவீங்க, தூபம் காட்டுவீங்க, தீபம் காட்டுவீங்க, நெய்வேத்தியம் பண்ணுவீங்க. ஸோ இது 5ம் நீங்க பண்ணுவீங்க. ஆனா இது 5ம் நம்ம பஞ்சபூதத்தை சிக்னிஃபை பண்றது. ஸோ கந்தம், தட் இஸ் சந்தனங்கிறது பிருத்திவி தத்துவம், புஷ்பங்கிறது ஆகாச தத்துவம், தூபங்கிறது வாயு தத்துவம், தீபம் அக்னி தத்துவம், நெய்வேத்தியத்துல நம்ம ஒரு தண்ணி விடுவோம், அக்னியம் சமர்ப்பயாமி ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. ஸோ தட் இஸ் ஜல தத்துவம். ஸோ நம்ம பூஜை பண்ணும்போதே நம்ம 5 பூதங்களையும் நம்ம பூத சுத்தி பண்றோம். ஸோ இது நீங்க டெய்லி பண்ண முடியலனாலும் எப்போவாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது பண்றது ரொம்ப நல்லது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாரி. ஸோ பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லும்போது பஞ்சாட்சரன் அப்படின்னு நம்ம யாரை சொல்லுவோம்? சிவபெருமான சொல்லுவோம், நாம சிவாய. ஸோ நம்ம சிவபெருமானுக்கு 5 கோயில்கள் இருக்கு. இந்த 5 கோயில்கள் பஞ்சபூதத்தை சிக்னிஃபை பண்ணும். தட் இஸ் காஞ்சிபுரம்ல இருக்கிற ஏகாம்பரேஸ்வர் கோயில் பிருத்வி தத்துவம். திருவண்ணாக்காவில ஜம்புகேஸ்வரர் ஜல தத்துவம். ஆமா. திருவண்ணாமலையில இருக்கிறது அருணாச்சலேஸ்வரர் அக்னி தத்துவம். வாயு தத்துவம் காளஹஸ்தீஸ்வரர். ஆகாய தத்துவம் சிதம்பரம்.
நடராஜர். ஸோ சொல்லுங்க. இப்ப இந்த தத்துவத்துல இருக்கிற கோயில்கள் நமக்கு எந்த விதத்துல வந்து நம்ம அதன் மூலம் நம்ம பயனடையலாம்? டெஃபினட்டா எல்லா கோவிலும் போறது நல்லதுதான். பட் நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போற மாதிரி நம்ம எல்லா தத்துவமும் நம்ம உடம்புல இருக்கு. ஆனா சில பேருக்கு சில தத்துவம் கம்மியா இருக்கும், சில தத்துவம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ யாருக்கு கம்மியா இருக்கோ அவங்க இந்த கோவிலுக்குலாம் போனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஜல தத்துவம் கம்மியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கொஞ்ச நேரம் இந்த கோவில்ல ஜம்புகேஸ்வரர் கோவில்ல ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்கு நல்லது. பட் நீங்க ஜலராசியா இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அதை பத்தி நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் கொஞ்சம் டீப்பரா போறேன். ஸோ இந்த ராசிகள் வந்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி, அந்த தத்துவத்துல அவங்க எப்படி சேர்றாங்கங்கிறத பத்தி இப்போ நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் அக்னி தத்துவம். அக்னி தத்துவம் சேர்ந்தவங்க வந்து மேஷராசி, சிம்மம், தனுஷ். ஸோ அக்னி தத்துவத்தோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப அம்பிஷியஸா இருப்பாங்க, முன்னோக்கி செல்லும் தன்மை ஜாஸ்தி, அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஜாஸ்தி, ஆர்வம் ஜாஸ்தி, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. ஸோ இந்த அக்னி தத்துவம் நம்ம உடம்புல கம்மியா இருக்கும்போது பிசிக்கலா நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். கையெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும், காலெல்லாம் டக்குன்னு சில்லுன்னு ஆயிடும். அவங்க பிசிக்கலி ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, ரொம்ப மோட்டிவேஷன் கம்மியா இருக்கும். லைக் ஜஸ்ட் அவங்களுக்கு எப்போ ரொம்ப தேவையோ எனர்ஜி கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு 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 டாஸ்க் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியாம நடுவில் டயர்டான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கான சிம்பிள் ரெமெடி சொல்லணும்னா, டெய்லி ஒரு 5-10 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க, உங்களோட உள்ள இருக்கிற ஹீட்டை வந்து ஏத்துறதுக்கு. பாடி வந்து ஒரு வார்மா வச்சுக்கணும், வார்மா சுறுசுறுப்பா வைக்கிறதுக்கு. இல்லைன்னா சூரியன்ல போய் ஒரு 10 மினிட்ஸ் நில்லுங்க, ஏர்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங். இது இப்போ வந்து சூரியன் கொஞ்சம் கம்மி உஷ்ணம் இருக்கும், இந்த டைம்ல போய் நின்னீங்கன்னா நமக்கு வைட்டமின் டியும் கிடைக்கும், உங்க அக்னி தத்துவமும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிருத்வி தத்துவம். பிருத்வி தத்துவம் வந்து மகரம், ரிஷபம், கன்னி. ஸோ இவங்களோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலா யோசிப்பாங்க, ரொம்ப இமோஷனலா மாட்டாங்க, லாஜிக்கா இருப்பாங்க, ஸ்டேபிளா இருப்பாங்க, ஒரு ஒரு கல்லு மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்களை வந்து நம்ம நம்பலாம் அப்படின்ற மாதிரி கல்லு மாதிரி இருப்பாங்க. பட் அதே நெகட்டிவும் இருக்கு, தட் இஸ் அவங்க வந்து ரொம்ப ஒத்துழைக்க மாட்டாங்க, இந்த கல்லு மாதிரி நகரவே மாட்டாங்க. ஸோ பொதுவா சொல்லணும்னா மனத்தை பிடிவாதக்காரு அப்படி கூட சொல்லலாம். உணர்ச்சிகள் வந்து கொஞ்சம் கம்மி. ஆமா. ஸோ இது பிருத்திவி தத்துவம் நமக்கு கம்மியா இருக்குன்ற பட்சத்துல ரொம்ப ஒரு இடத்துல உட்கார முடியாது, நான் அலைஞ்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து சிம்பிள் ரெமெடி, காலில் செருப்பு போடாம புல்லுலேயோ மண்ணுலேயோ, ரோட்ல கான்கிரீட்ல வேண்டாம், புல்லுலேயோ மண்ணுலேயோ இந்த நேச்சர் கூட ஒரு டச்ல இருக்க மாதிரி நடந்து பாருங்க ஈவினிங் அண்ட் மார்னிங். இன்னொரு ரெமெடி, சந்தனம், டெய்லி மார்னிங் சந்தனம் வச்சுட்டு போங்க நெத்தியில. சில பேர் வந்து காப்பு போடுவாங்க, செம்பு காப்பு கையில போட்டுப்பாங்க. ஏன்னா மெட்டல், மினரல்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பூமியிலேருந்து தான் வருது. ஸோ இது இந்த மாதிரி சில பேர் கொலுசு போடுவாங்க. ஸோ மெட்டல்ஸ் போட்டுப்பாங்க உடம்புல, அந்த எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றதுக்கு. நெக்ஸ்ட் ஜலதத்துவம். ஜலதத்துவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப இமோஷனலா இருப்பாங்க, டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க, மற்றவங்க பத்தி அதிகமா யோசிப்பாங்க. அது பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. ஏன்னா மற்றவங்க நம்ம பத்தி என்ன யோசிக்கிறாங்க, நம்மளை பத்தி இப்படி தப்பா நினைச்சிருவாங்க அப்படின்ற டீப் ஓவர் திங்கிங்ல போற கேரக்டர்ஸ் அவங்க, உணர்ச்சி வசப்படுறவங்க. ஆமா. பட் அவங்கக்கிட்ட மற்ற தத்துவத்துல இல்லாத ஒரு விஷயம் வந்து ரொம்ப இன்ட்யூட்டிவா இருப்பாங்க. தட் இஸ் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவாங்க டக்குன்னு. அவங்க வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சில பேர் இருப்பாங்க, மட்டும் முன்னாடியே சொல்லிடுவாங்க, இவனை நம்பாத, ஏதோ எனக்கு சரியா படலை அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 6 சென்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம்.
அந்த மாதிரி இரு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடியவங்க. இப்போ ஜல தத்துவம் வந்து கம்மியா இருந்ததுன்னா ரொம்ப அவங்களால இமோஷனலா எக்ஸ்பிரஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். அவங்களோட லவ்வை காமிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். பிசிக்கலா அஃபெக்ஷன் காமிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரிலேட்டிங் டு பீப்புள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு சிம்பிள் ரெமெடி ஒரு ஒரு பாடி ஆஃப் வாட்டர் பக்கத்துல போய் டைம் ஸ்பெண்ட் பண்றது. இது ஒரு பீச்சா இருக்கலாம், ஒரு குளம் ஒரு இதுவா குளம். ஆமா, ஒரு குளமா இருக்கலாம், ஒரு நீர்வீழ்ச்சியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அதுல பக்கத்துல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி ஒரு வாக்கிங் போங்க. அது பக்கத்துல நிறைய தண்ணி குடிங்க. அண்ட் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, உங்க மூளை யூஸ் பண்ணாத ஆக்டிவிட்டி, சும்மா உங்க இமோஷன்ஸை யூஸ் பண்ற ஆக்டிவிட்டி, லைக் சும்மா கலரிங் புக். இந்த இப்போலாம் வந்து அடல்ட் கலரிங் புக்னு பெரியவங்களுக்கு அந்த மண்டலாஸ் எல்லாம் வச்சு கலரிங் புக் வருது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ரொம்ப லாஜிக்கை யூஸ் பண்ணாத ஆக்டிவிட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தத்துவத்துல வர ராசி வந்து கடகம், விருச்சிகம், மீனம். எஸ். நெக்ஸ்ட் வந்து வாயு தத்துவம். வாயு தத்துவம் மிதுனம், துலாம், கும்பம். இவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப பேச பிடிக்கும், ரொம்ப இவங்களுக்கு ஷேர் பண்ண பிடிக்கும், ஏதாவது புதுசா கத்துக்க பிடிக்கும். ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இல்லாம லைக் சுத்தி முத்தி போய் கத்துட்டு புதுசா ஐடியாஸ் ஏதாவது கத்துட்டு அதை ஷேர் பண்ண பிடிக்கும் உங்களுக்கு. முக்கியமா மத்தவங்க கூட ரிலேட் பண்ண, ஒரு கும்பலா இருக்க, அந்த மாதிரி. சாரி, கல்விமான் அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லலாம். ஸோ இது கம்மியா இருந்ததுன்னா டிசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கும் அவங்களுக்கு. டக்குன்னு டிசைட் பண்றது கஷ்டமா, ரொம்ப இமோஷனலா டிசிஷன் எடுத்துடலாம். இல்லைன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டாகலாம். கொஞ்சம் நர்வஸ்னஸ் ஜாஸ்தியாகலாம். தட் இஸ் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ இவங்களுக்கான சிம்பிள் ரெமெடி பிராணாயாமம் பண்ணுங்க, டீப்பா பிரீத் பண்ணுங்க, ஒரு டைம் வச்சு மெடிடேஷன் மாதிரி டெய்லி. இவங்களுக்கு மந்திரம் சாண்ட் பண்றது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்ன மந்திரமா வேணா இருக்கலாம், ஸ்ரீராம் ஜெயராமா இருக்கலாம், ஓம் நம சிவாயவா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். இன்னொரு அரோமா தெரப்பின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து இந்த ஆயில்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்மெல் இருக்கிற ஆயில், இந்த மாதிரி சந்தனமோட ஆயில், அப்புறம் யூகாலிப்டஸோட ஆயில், லாவெண்டரோட ஆயில், இந்த மாதிரி ஆயிலை வந்து ஒரு தண்ணியில டிஃப்யூஸ் பண்ணி அதை ஸ்மெல் பண்றது, அது கொஞ்சம் அவங்கள காம் பண்ணலாம். அந்த நர்வஸ்னஸ் வந்து கொஞ்சம் காம் பண்ணலாம் இவங்களுக்கு. இதுல வர மிதுனம், துலாம், கும்பம். ஓகே. ஸோ இப்போ நான் ஆகாச தத்துவத்தை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். இந்த ஜாதக கட்டத்துல ஆகாச தத்துவம்னு உங்களுக்கு தனியா அந்த ராசியை பிரிக்க மாட்டாங்க. பிகாஸ் இந்த தத்துவம் வந்து நம்மளை சுத்தி இருக்கு, நம்மளுக்குள்ளேயும் இருக்கு. பட் இதை வந்து நம்மளால நம்ம சென்சஸால ஃபீல் லைக் பார்க்க முடியாது, தொட முடியாது, அதை ஃபீல் பண்ண முடியாது. பிசிக்ஸ்ல வந்து இதை வந்து கொஞ்சம் டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்னு சொல்லுவாங்க. அவங்க பேசிக்கா சொல்றது வந்து நமக்கு நம்ம பார்க்கறது, ஃபீல் பண்றது, தொடுறது, இது எல்லாமே ஜஸ்ட் 5% ஆஃப் த யூனிவர்ஸ் தான். அது வந்து இட் மேக்ஸ் அப். மற்றது எல்லாமே வந்து டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி. ஸோ இந்த இந்த கேலக்சிக்கு என்ன சொல்லுவோம், மின்வெளி மண்டலம், இது எல்லாத்தையும் வந்து சேர்த்து பிடிக்கிறது வந்து இந்த டார்க் எனர்ஜி. இதை வந்து இந்த யூனிவர்ஸை இட் ஹோல்ட்ஸ் டுகெதர். பட் இது என்னன்னு வந்து இன்னும் அவங்களால புரிஞ்சுக்க முடியல. மேக்சிமம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சது வந்து இந்த இது இருக்கிற இடத்துல வந்து அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால லைட்டா பெண்ட் ஆகுது, அதை வச்சுதான் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம வந்து ஆகாஷலிங்கம், சிதம்பரம்ல இருக்கிற ஆகாஷலிங்கம் பத்தி பேசலாம். சிதம்பரத்துல வந்து அவங்க வந்து சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு கர்டனை திறந்து காட்டுவாங்க. கர்டன்ல ஒண்ணுமே இருக்காது. ஸோ பேசிக்கா அதுதான் இது ஆகாச தத்துவங்கிறது. நம்மளை சுத்தியும் இருக்கு, நம்மளுக்குள்ளேயும் இருக்கு, ஆனா அது என்னன்னு அது ஒண்ணுமே இல்லை பேசிக்கா. ஸோ சான்ஸ்கிரிட்ல வந்து ஒரு லெசன் இருந்தது எனக்கு சின்ன வயசுல. அது வந்து ஸ்வேத கேத்துன்னு ஒரு பையனை பத்தி. அந்த பையன் வந்து
வேத பாடசாலைலாம் போயிட்டு வீட்டுக்கு வருவான். அவங்க அப்பா கிட்ட என்னெல்லாம் கத்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா நிறைய சொல்லுவாரு, அவனுக்கு புரியாது. ஸோ அவன் என்னன்னு எனக்கு சிம்பிளா சொல்லு, நீ சொல்றது எனக்கு என்னாலாம் கத்துக்கல அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொல்லுவாங்க, நீ போய் ஒரு ஆலமரத்தோட ஃப்ரூட் எடுத்துட்டு வா அப்படின்னு. அந்த ஃப்ரூட் எடுத்துட்டு வருவான். அதை உடைச்சு என்ன இருக்குன்னு கேட்பாரு. உடைச்சா உள்ள சீடு இருக்கும். அந்த சீடை உடைச்சு அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்பாரு. ஒண்ணுமே இல்லப்பா அப்படிமா. அந்த ஒண்ணுமே இல்ல, தத்வம் அசி அப்படிம்பாரு. தட் இஸ், தத்னா தட், துவம்னா நீ. அந்த ஒண்ணுமே இல்லைங்கிறது தான் நீ. தத் ஏவ சத் அப்படிம்பாரு. அதுதான் தட் இஸ் த ட்ரூத், அதுதான் உண்மை. நீ ஒன்றும் இல்லைங்கிறது தான் உண்மை. அதுதான் ஆகாச தத்துவம். ஸோ ஸோ ஆகாசத்தை வந்து நம்ம உணர முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால வந்து மிச்ச ராசிகளை வந்து மிச்ச 4 தத்துவத்துல 3 ராசிகளா நம்ம வந்து பிரிச்சிருக்காங்க நம்ம ஜாதக கட்டத்துல. ஆமா, ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது காலபுருஷ தத்துவம். கால புருஷ குண்டலி, கால புருஷ கட்டம். இது காலம்னா டைம், புருஷம்னா மனுஷன். ஸோ காலத்தை வந்து ஒரு புருஷனோட ரூபத்துல நம்ம வந்து ஜாதக கட்டத்துல பிரிச்சிருக்கோம். ஸோ ஒவ்வொரு கட்டம் வந்து 12 கட்டம் இருக்கு. அதுல ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு ராசியை குறிக்கும். ஃபர்ஸ்ட் ஹவுஸ், ஃபர்ஸ்ட் கட்டம், ஃபர்ஸ்ட் வீடு, அது வந்து மேஷ ராசி, உங்க தலை. செகண்ட் கட்டம் ரிஷப ராசி. தேர்டு மிதுன ராசி. ஃபோர்த் வந்து கடகராசி. ஃபிஃப்த்து சிம்மம். சிக்ஸ்த்து கன்னியா, கன்னிராசி. செவன்த்து துலா ராசி. எயித்து விருச்சிக ராசி. நைன்த்து தனுஷ் ராசி. 10th மகர ராசி. 11th கும்பராசி. 12th வந்து மீன ராசி. ஸோ தலையிலேருந்து கால் வரைக்கும் கட்டம் 12 கட்டத்துலையும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியா பிரிச்சிருக்காங்க. இது வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜில வந்து இது ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. லைக் ஏதாவது ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த பாடியில வந்து இது இருக்குன்னா அங்க ஏதாவது ஒரு பிளானட் இருக்கா, அந்த என்ன ராசியில இருக்கு அந்த அந்த கட்டம் அப்படின்றத வந்து பார்த்து அதுக்கேற்ற ரெமடிஸ் வந்து நல்லா படிச்ச அஸ்ட்ராலஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஜாதக கட்டம் எப்படி எடுக்கணும்ன்ட்டு. உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தை, உங்களோட பர்த் டீட்டெயில்ஸை போட்டிங்கன்னா. ஸோ இந்த லக்னம் இதுதான் வந்து உங்கள் முதல் வீடு. லக் அப்படின்னு எழுதி, இல்லாட்டி இங்கிலீஷில் வந்து அசெண்டன்ட் ஏஎஸ்சின்னு எழுதிருப்பாங்க. அதுதான் உங்கள் முதல் வீடு. ஸோ இந்த லக்னம் எந்த ராசின்னு பாருங்க, சூரியன் எந்த ராசின்னு பாருங்க, சந்திரன் எந்த ராசின்னு பாருங்க. முக்கியமா மற்ற பிளானட்ஸும் முக்கால்வாசி எந்த ராசியில இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எந்த தத்துவம் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு, எந்த தத்துவம் கம்மியா இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல உங்களோட பாடியை பத்தி, நீங்க என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு ஒரு புரிதலுக்கு கம்பேர் பண்ணிக்கோங்க. கம்பேர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க அந்த ரெமடிஸை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோல நம்ம புருஷார்த்தா பத்தி பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம எந்த தத்துவம் அப்படின்னு பார்க்கறதுக்கு பார்க்க வேண்டியது லக்னோ, சூரியன், சந்திரன், இதுல இருக்கிற என்ன ராசிகள், அது மட்டும் இல்லாம மித்த 12 கட்டத்துல என்ன ராசி இருக்கோ இதோட நீங்க கூட்டுத்தொகையை பார்த்து எது அதிகமா இருக்கு எது கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த தளங்களையோ இல்லை அதுக்கான சின்ன பரிகாரங்கள் இந்த வீடியோல கலா என்ன சொன்னாங்களோ நம்ம அதை செஞ்சோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம அடுத்த பதிவுல வந்து புருஷார்த்தத்தை பத்தி படிக்கலாம். இது எல்லாமே ஒரு நாங்க கத்துக்கிட்டு அதுல நாங்க தெரிஞ்சதை உங்களோட பகிர்ற ஒரு பதிவா தான் இதை நாங்க பாக்குறோம். நீங்களும் அதை அப்படியே பார்த்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.